ஹலோ கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜோஹோவில் ஃப்ரெஷர்ஸ்க்கு ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ அது எந்த ரோல் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த பேட்ச் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷர் ஜாப் தேடிட்டு இருக்க பீப்புள்ஸ்க்கு நம்ம சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ சேனல்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் அண்ட் கொரிஸ்லாம் இருக்கும். அந்த டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக கீழே 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் லிங்க்கை வந்து அவங்களோட ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இங்கே ஜோஹோவில் பார்த்தீங்கன்னா வி ஆர் ஹைரிங் ஃபார் அப்ளிகேஷன்ஸ் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ் அப்படிங்கிற ரோலுக்கு தான் வந்து ஓப்பனிங்ஸ் விட்டுருக்காங்க. ஸோ இந்த ரோலுக்கு வந்துட்டு என்னென்ன ஸ்கில் செட்ஸ் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல்ஸ், வெப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இது வந்து அகைன் ஒரு என்ன மேஜரான ரோல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்ளிகேஷனை செக்யூர் பண்ணுற ஒரு இன்ஜினியர் தான் தேவைப்படுறது. லிட்டரலி ஒரு வந்து எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி டொமைனில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்கில் செட்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன ஸ்கில் செட் பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க்ஸ், அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டூல்ஸ், வெப் செக்யூரிட்டி, ஏபிஐ செக்யூரிட்டி, வல்னபிலிட்டி அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கிரிப்டிங்லாம் நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பைத்தான், ஜாவா, C++, கோ. ஸோ இந்த ஒரு 5 லாங்குவேஜஸில் எனி ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் போதும், அது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாப் லொக்கேஷன் வந்து சென்னை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, த்ரெட் மாடலிங் அண்ட் ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் ஜேடி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபை அண்ட் அனாலிசிஸ் பொட்டன்ஷியல் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் வித் அவர் அசைன்டு மாடியூல்ஸ், தென் assess the risk associated with identify vulnerabilities and prioritize remediation efforts அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் collaborate with the developers and engineers to implement effective mitigation strategies அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து அந்த அப்ளிகேஷன்ஸோட செக்யூரிட்டிஸ் அந்த வல்னரபிலிட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஃபைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைன் பண்ணி டெவலப்பர் டீமோட கனெக்ட் பண்ணி அதில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சாம்பைன் தி அடாப்டேஷன் ஆஃப் செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸ் வித் யுவர் அசைன்டு மாடியூல்ஸ், தென் கண்டக்ட் கோட் ரிவ்யூஸ் டு ஐடென்டிஃபை அட்ரஸ் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ், தென் எஜுகேட் அண்ட் மென்டர் டெவலப்பர்ஸ் ஆன் செக்யூர் கோடிங் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோடிங் வந்து நீங்கள் செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கோடிங்கில் வந்து எதாவது வல்னரபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி டெவலப்பர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி அதை டெவலப்பர்ஸ் வந்து கரெக்டாக ப்ரோக்ராமேட்டிக்காக பண்ணி அதுக்கப்புறம் அதையும் நீங்கள் செக்யூர் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செக்யூர் கோடிங் ப்ராக்டிசஸில். தென் வல்னரபிலிட்டி அசஸ்மெண்ட் அண்ட் வேலிடேஷனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் த டிசைன் அண்ட் எக்ஸிக்யூஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் சச் அஸ் பெனட்ரேஷன் டெஸ்டிங், வல்னரபிலிட்டி ஸ்கேனிங் அண்ட் ஃபியூசிங் அப்படின்னு இருக்காங்க. தென் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரட் செக்யூரிட்டி டெஸ்ட் ரிசல்ட் அண்ட் ரெக்கமெண்டேஷன் ரெமிடியேஷன் ஆக்ஷன், தென் வேலிடேட் தி எஃபெக்டிவ்னஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டட் செக்யூரிட்டி கண்ட்ரோல்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணி அந்த அனாலிசிஸில் என்னென்ன மாதிரி வல்னரபிலிட்டிஸ் இருக்குது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், அதை எப்படி டெவலப்பர்ஸ்க்கு ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெனட்ரேஷன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் வல்னரபிலிட்டி ஸ்கேனிங், அதுக்கப்புறம் ஃபியூசிங் அப்படிங்கிற சம் ஆஃப் தி டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அந்த மெத்தட்ஸ் அந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் நீங்கள் ஃபைன் பண்ணி அதை வேலிடேட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கணும். ஸோ இதை பற்றி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு இது வாட் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்டேஷன் ஒரு பிபிடி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு டெவலப் அண்ட் டெலிவர் செக்யூரிட்டி அவேர்னஸ் ட்ரைனிங் செஷன் ஃபார் டெவலப்பர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் வித் யுவர் அசைன்டு மாடியூல்ஸ். ஸோ நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட அந்த செக்யூரிட்டி அவேர்னஸ் அந்த ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு டெவலப்பர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then foster culture security within your team by promoting awareness to best practices and potential threats. ஸோ அந்த த்ரெட்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், அந்த த்ரெட்ஸை பற்றி நீங்கள் அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டே இன்ஃபார்ம்ட் அபவுட் தி லேட்டஸ்ட் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அண்ட் ட்ரெண்ட்ஸ் த ஷேர் ரெலவெண்ட் நாலேஜ் இன் அவர் டீம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அதில் வந்து நீங்கள் உங்கள் டீமுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, தென் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பார்ட்டிசிபேட் இன் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் ஆக்டிவிட்டீஸ் வித் இன் செக்யூரிட்டி இன்சிடென்ட் occur, then analyze the incident, identify the root cause and recommendation mitigation strategies, then collaborate with our teams, ensure a shift to effective responsible to security identify incidents அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்சிடெண்ட்டாக நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் டாக்குமெண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்குமெண்ட் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அசஸ்மெண்ட் ஃபார் ரெமிடியேஷன் எஃபோர்ட்ஸ், தென் ப்ரிப்பேர் ப்ரெசென்ட் அண்ட் செக்யூரிட்டி ரிப்போர்ட்ஸ் டு ரெலவென்ட் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், தென் மெயின்டைன் அக்யூரேட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி ஆக்டிவிட்டீஸ் அண்ட் ஃபைண்டிங்ஸ். ஸோ நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு
ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே வந்து டாக்குமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வெப் அப்ளிகேஷன், செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் அண்ட் அட்டாக் வெக்டர்ஸ். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன்ஸில் ஏதாவது ஒரு செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ் தெரிஞ்சிருக்கணும், அட்டாக் வெக்டர்ஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் செக்யூர் கோடிங், ப்ராக்டிஸ் அண்ட் செக்யூரிட்டி டெஸ்டிங் மெத்தடாலஜிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கோடிங்கில் பேசிக் நாலேஜ் இருக்கணும். எபிலிட்டி டு ஒர்க் இண்டிபெண்டன்ட்லி ஆஸ் அ பார்ட் ஆஃப் அ டீம். தென் ஸ்ட்ராங் அனாலிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு 4 கிரைட்டீரியாஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நோட்டில் வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து மெயினாக நமக்கு இது தேவைப்படுது. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கைண்ட்லி ரீஃப்ரைன் அப்ளிகேஷன் ஃபார் திஸ் இஃப் யூ ஆல்ரெடி அப்ளைடு பி அன் எம்ப்ளாய்டு வித் Zoho. ஸோ Zoho பீப்புள்ஸே இதை வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 2025 கிராஜுவேட்ஸ் கைண்ட்லி ரீஃப்ரைன் ஃப்ரம் அப்ளைங் திஸ் ப்ராசஸ். ஸோ 2025 பேட்சஸும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட்ஸ் வில் நோட்டிஃபை த ஃபர்தர் ஸ்டெப்ஸ் ஃபார் த இன்டர்வியூ ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு வந்து இவங்க கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ கீழே நமக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து நம்மளோட வேலிடேட்டான ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களோட ஃபுல் நேம் கொடுத்துக்கோங்க. தென் இமெயில் ஐடி கேட்டிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ எதனால் இமெயில் ஐடி வந்து வேலிடான இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் இமெயில் மூலிமா தான் உங்களை வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அவங்க வந்துட்டு. தென் உங்களோட மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துட்டு கரண்ட் லொக்கேஷன், ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கீங்க, கரண்ட் லொக்கேஷன் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக், ஸோ உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக் எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அந்த டிஸ்ட்ரிக்டை கொடுத்துக்கோங்க. தென் ஸ்டேட்டுமே கேட்டிருக்காங்க, எந்த ஸ்டேட் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஸ்டேட்டை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் கிராஜுவேஷன். ஓகே, இது யார் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2014 2025 கிராஜுவேட்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக 2025 பீப்புள்ஸ்க்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவேன். அதை கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட டிகிரி அண்ட் டிபார்ட்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் இருக்குது எந்த டிகிரி அந்த டிபார்ட்மெண்ட்டோ அதை பார்த்து கொடுத்துக்கோங்க. தென் இதில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கொடுத்துட்டு தென் கரண்ட் எம்ப்ளாயி, ஸோ இப்போ எங்கேயாவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இருந்தால் கொடுத்துக்கோங்க, இல்லைனா நில் ரெஃப்ரெஷ்னு கொடுத்துக்கோங்க. தென் டோட்டல் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டகிரியோ அதை கொடுத்துட்டு தென் கரண்ட் சிடிசி, ஸோ இப்போ நீங்கள் சேலரி எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு தென் எக்ஸ்பெக்டட் சிடிசி, ஸோ இப்போ நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, வாங்கிட்டு இருக்கிறது வேறு, ஸோ எவ்வளோ எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. தென் நோட்டீஸ் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ்க்கு தான் நோட்டீஸ் பீரியட் இருக்கும். ஸோ ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து இமீடியட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம். தென் ஸ்கில் செட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களே பேசிக்கான சம் ஸ்கில் செட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன ஸ்கில் செட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா C++, பைத்தன், ஜாவா, HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், கிட் ஸ்கிரிப்டிங், அதர்ஸ், போஸ்ட்கிரி MySQL அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்க ஸ்கில் செட்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் ஸோ நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. லிஸ்ட் அவுட் பண்ணி இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஸோ பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அக்னாலஜ்மெண்ட் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு தென் சப்மிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கோங்க. ஃபைனல் நீங்கள் சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட டேட்டாபேஸ் உங்களோட டேட்டாஸ் வந்து அவங்களோட டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ரோலுக்கு வந்துட்டு நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக உங்களோட ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரவுண்டுக்கு உங்களுக்கு ஃபர்தராக இன்டர்வியூ உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 மென்டர்ஷிப் ஸ்லாட்ஸை வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.